ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரியே வந்துட்டோம். எங்கே வந்திருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் இல்லை, நம்மளோட ஜிடிஜி கேம் பிளேக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் சொன்னேன்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன்ல, அதில் கூட ஒருத்தன் போலீஸ் அந்த பாடி கார்டு மாதிரி வந்து நின்றுருப்பேல, அந்த வீடியோ தான் நம்ம போட்டிருக்கோம். அவனோட கேம் தான் நம்ம போட்டிருக்கோம். சரி வாங்க வீடியோ குழப்பலாம். நீங்கள் வருக ஜிடிஜி நாங்கள் ஜிடிஜி. சரி வாங்க. ஏண்டா என்னை பிடிச்சி வச்சுக்கிட்டு என்னென்ன திலாலங்கடி வேலை பார்க்குற? ஓகே வாங்க. இப்போ வந்து என்னன்னா, ஐயோ ஏன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இது வாயில் நுழைய மாட்டேடுதே. இவன் வந்தோடனே டேய் குண்டு பூசணி எதோட போட்ட எனக்கு வாயில் நுழைய ஆப்ஸ்டிகல்ஸ் வர சொன்னேன், இவனே வரியா? என்ன கதை எடுத்து வச்சுருக்கீங்க? சி, இந்த ரோப்ளாக்ஸில் இந்த கேமை கண்டுபிடிச்சேன். ஆஹா ஓஹோன்னு பண்ண சம்பாதிச்சிருப்பேன். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுடா. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாஸ் வரியான், அப்போ அவ்வளோதான் கேம் முடிஞ்சு போல். அப்படியே இவ்வளோ ஆப்ஸ்டிகல்ஸு கைஸ் மேலே பார்த்தீங்களா? இன்னும் எங்கே வரைக்கும் போகணுன்னு? ஸோ இங்கே வரைக்கும் அந்த கொடி மாதிரி இருக்கலாம், அங்கே வரைக்கும் போகணும். பாய் காசை பிடிச்சி எங்களை போய் மாட்டேங்கிறியா? ஏண்டா பொறுமை தேவை தம்பி, இன்னெல்லாம் பிடிக்கிறதுக்கு. நான் குதிகாலி. ஐயோ அது ஒன்றும் இல்லை, ஜம்ப் பண்ணிட்டே இருந்தேன், லேசாக ஸ்லிப் ஆயிடுச்சு. இப்போ பாடுறா. ஐயோ அசிங்கப்பட்டதான் மிச்சம். இப்போ ஒரு ஜம்பாக போட்டு எப்படி வந்தாச்சு. இப்போ தெரியுதா? ஐயோ டக்குன்னு நேம் வர மாட்டேன். ஜிடிஜின்னு சொல்ல முடியாது. இது ஜிஎஸ்கே தமிழ் கேமிங்ஸ்னால் யாருன்னு? தமிழ் கேமிங்ஸா? ஜிஎஸ்கே தமிழ் கேம்ஸ்னால் என்னன்னு தெரியுதுல. அப்புறம் என்ன போட நம்மளாம் நீட்டாக ஜெயிப்போம்லே. ஆனால் எனக்கு இதில் ஒரு லெவல் செட் ஆகாது. இந்த கேமோட வீடியோ பார்க்கும்போதே எனக்கு இது செட் ஆகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்புறமே ஏன்டா இதை போட்டுன்னு கேட்டிங்கன்னா, நான் அன்றைக்கி போடுறேன்னு சொன்னேன். போடலைன்னா நீங்களும் வச்சுப்பீங்கன்றதுனால போட்டிருக்கேன். இவன் வேறு ஆனால் அவங்கன்னா கையை நீட்டுவேன். இதுனால டம்பிள்ஸு எப்படா சுற்றுது? இவன் கையை அங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எப்படி இந்த டம்பிள்ஸை சுற்ற வைக்கிறியான்? இது ஹெல்ப்பா? டேய் நான் தப்பிச்சதுக்கப்புறம் உனக்கு மறுபடியும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அந்த கடைசியாக சூப்பர் பவர்லாம் கிடைக்கும்ல, அப்போ உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே வாங்க அப்போலாம் நம்ம வீட்டுக்கு குட்டையாக அதெல்லாம் இருக்க மாட்டோம். ஐயோ ஜம்போட எமௌண்ட் மாற்ற மாட்டேன்ட்டேங்க. சரி அடுத்த வீடியோவில் ஜம்ப் எமௌண்ட் மாறிடும். நமக்குலாம் ஒன்றும் பண்ணும்லே. ஜம்ப் எமௌண்ட் மாற்றலான்னு நினச்சேன் கைஸ், மாற்ற முடியல. அப்படின்னா மாற்றலாம் கைஸ். எனக்கு நான் இப்போ வேறு ட்ரெஸ் வச்சுருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸு பார்த்தம்போது நான் அந்த ஜம்ப் வச்சுருந்தேன்ல, அந்த ஜம்ப்பு மாற்றலான்னு பார்த்தேன். பட் மாற்ற முடியல. சரி விடுங்க, அடுத்த வீடியோவில் இருந்து கரெக்டாக வந்துடும். ஏன்டா ஒரு ஸ்டூல் மாதிரி இந்த ஸ்டூலே இல்லாமல் நான் தெரிஞ்சு விட்டேன். ஒய் மீன்ஸ் ஜிஎஸ்கே தமிழ் கேம்ஸ் மீன்ஸ் ப்ரோ பிளேயர் அப்படின்னு ஊரில் கேட்டு பாருங்கள். ஜிஎஸ்கே தமிழ் கேம்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குலாம் தெரியாது, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெரியும். ஓகேவா? இப்போ பாடுறா ஒரே ஜம்பில் அந்த 40 அடி 3 40 கீழே உள்ள ஸ்டாண்டா. பரவாயில்ல, ஏதோ அப்ஸ்டிகல்ஸில் தானே விழுதும். ஜம்பிஸ்தானம். ஓகே கடைசியாக ஜம்பிஸ்தானம் சொல்கிறேன். இங்கே அதை தேடு. இப்போ ஆனால் எங்கே ஃபஸ்ட்டு அப்ஸ்டிக்கலு வாயாலேங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. என்னென்ன பண்ணுறாங்க? அடே இதில் நம்ம மாட்டோம்னா துண்டாக போயிடுவோம். இதுக்கு தான் ஓவர ஷீன் போடும். ஓகே வாங்க. ஓய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே வாங்க. இது மேலே ஏறி இங்கே அதை தேடி வந்தோம். அதை விடுங்க, இன்றைக்கி புதுசாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதை பாருங்கள், நல்லாயிருக்கும் பாருங்கள். ஸோ டக்குன்னு பார்க்கணும் இந்த வீடியோவும் அந்த வீடியோ. ஏன்டா ஒரு நாளைக்கு 40 வீடியோ போடுறேன்னு கேட்டிங்க?
அந்த வீடியோ போட்டக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். புரியும்லாம் இல்லை, சும்மா பாருங்கள், அந்த வீடியோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோவை இந்த வீடியோலேயே சொன்னேன். அப்புறம் இந்த வீடியோ என்னத்துக்கு, இந்த கேமை முடிக்கிறதுக்கு தானே, அதனால தான். ஸோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன். நீங்கள்லாம் போய் பார்த்துட்டு அதோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லாட்டி அதோட கமெண்ட்ஸில் உங்களுக்கு சொல்ல பிடிக்கிறேன்னா, இந்த வீடியோ கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஐயோ சாரிங்க, இந்த வீடியோவோட கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சொல்லி விடுங்க. எப்படி இருக்குன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்னென்ன ரிசல்ட் கொடுக்குறீங்கன்றதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படுவேல. மேலே போகணுமா கீழே போகணுமா, கீழே தான் போகணும், வேறு வழி இல்லை. கீழே தானே சுற்றுது, பாதே கீழே தான் இருக்குது. நான் வேறு யோசிச்சுக்கிட்டே டே கரெக்டாக ஒயிலட் கலர் என்னை காப்பாற்று. அவ்வளோதான் வந்து இதுக்கு மேலே அந்த மஞ்சள் மேலெலாம் குதிக்கணும்னு அவசியம் இல்லையே. நம்மலாம் அந்த காலத்துலேயோ அப்படி இல்லையே. எங்கே பாருங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னு. இங்கே வந்துட்டோம், நான் அதை பார்க்க கூட இல்லை. ஓகே, அடுத்த செக் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. இங்கேயே நான் வந்துட்டேன். ஐயோ இந்த மாதிரி இதெல்லாம் உள்ளக்கு போகுங்க. இது வந்து கபோர்டு, அந்த ஸ்கூல் கபோர்டு தெரியும்ல, லாக்கர், ஸ்கூல் லாக்கர். ஸோ அமெரிக்காவில் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்கூல் லாக்கர்லாம். எப்படி பென்சிலையோ குத்துறா, பென்சில் நம்மளோட ஹைட்டாக இருக்குது. கண்டுபிடிச்சவங்க படி பார்த்தா பென்சிலு நம்மளோட ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸ்கேல்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது. இல்லை எனக்கு புரியலை, என்னடா அது கைஸ். தான் நான் சொன்ன லெவல். இதை நான் தாண்டிடுவேனா இல்லை தாண்ட மாட்டேனான்னு சொல்லுங்கள். இது செம்ம ஸ்பீடாக போகும். எங்கிட்டு போகணும்னா இப்படி போகணும்டா, அவுட் ஆகிற மாதிரி. எனக்கு கடுப்பு வருது. லெவலை முடிச்சுட்டு நான் கைஸ் ஏதோ ஃப்ளூக்கில் அந்த லெவலை முடிச்சிட்டேன். என்ன ஃப்ளூக்குன்னு தெரியல, டபார்னு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம்லாம் வந்ததில்லை. எனக்குலாம் இது என்ன லெவல்னே தெரியாது. கஷ்டப்பட்டு அதை முடிச்சிருக்கீங்க. இதுக்கு அந்த ஹார்ட் ஒர்க்கா, இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் இல்லை. இருந்தாலும் எனக்கு முடிக்கவே தெரியாத ஒரு லெவலை முடித்து ஒரு பெருமை வாங்கியிருக்கேன்னா அதுக்கு நீங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு ஷேரை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். இல்லை நான் எப்படி போடுது? ஓகே வாங்க, ஜம்பிஸ்டானோ. இங்கிட்டு தான் டோர் ஓப்பன் ஆகிருக்கா. ஜம்ப்பு இது வந்து கீழே விடுவேன், எனக்கு தெரியும். ஆமாம், இது எப்படி காற்றுல படுக்குது? ஓ, பேய் தான் தூக்கி வச்சுருக்க போல. எனக்கு பேயெலாம் ஃப்ரெண்டு போல், அதனால தான் நான் பேயெலாம் தூக்கி வச்சுருக்கு. பேய் எனக்கு தான் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன்னுது. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, அது கொஞ்சம் நேரம் வந்துச்சா, நான் அயந்துட்டேன். என்ன குண்டு பூசணி ரேஸ், வாங்க ஓடலாம். சொல்லுங்கள் பேக் நம்ம குண்டு பூசணி எல்லாருமே எல்லாம் குண்டு பூசணி ஆகணும். இந்த வராது நம்ம குண்டு பூசணிக்கா குண்டு பூசணி. சார் நீங்கள் தான் சார் குண்டு பூசணி வேலை, நீங்கள் தான் சார் ஒல்லி குச்சி. அப்படா குண்டு பூசணி பூசணிக்கா மாதிரி இருந்துக்கிட்டு போய் சமையல் அறைக்கு போய் பூசணிக்காவை உன்னை வறுப்பாயலா பாவோன்னு உன்னை பூசணிக்கா மாதிரி இருக்க உன்னை விட்டு வச்சுருக்கேன். இல்லாட்டி அவங்க உன்னை வறுவல் எடுத்து சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பேன். ஓகேவாடா பூசணிக்கா? இனிமேல் நான் அடிக்க வந்த வறுவல் பண்ணிட்டு பார்த்துக்கோ, வறுவல் பண்ணி வச்சுக்கோவே நீ. அப்புறம் இந்த ஒரு கேமே உனக்குன்னு இருக்காது. ஐயோ அதை விடுங்க, உனக்குன்னு இந்த கேமே இருக்காது பார்த்துக்கோ. அப்புறம் நான் வறுவல் பண்ணிட்டேன்னா அவனுக்கு இந்த கேம் இருக்காதுல்ல, அதை விடுங்க. பாவம் பயபுள்ளைக்கு பாவம். என்ன இருக்காது, யாருமே விளையாட மாட்டாங்க. யாருமே விளையாடலைன்னா அந்த கேமுக்கு ரீச் கிடைக்காது. எப்படி என்னோட மாஸ்டர் மைண்ட் தரமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படிலாம் லைக் வாங்க வேண்டியது இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? நானே யூடியூபர் தானே, சப்ஸ்கிரைப் வாங்க வேண்டியது இருக்குது. ஐயோ இப்போ மட்டும் கீழே விழுந்தோம்னா அசிங்கம். யாருக்கு அசிங்கம்? எனக்கு தான் அசிங்கம். வந்துட்டேன் அப்போ ஜஸ்ட் மிஸ் அங்கே இருக்க கீழே விழுந்துருப்பேன். எந்த ராசின்னு தெரியல, தப்பிச்சிட்டேன். வந்துட்டேன் புட்டி டக் 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 ராஜ். சரி தும்மலன் சப்புன்னு. ஓ கட்சின் தானா?
ஏன்னா 7% சார்ஜ் இப்போ க்ரீன் கலரில் ஆகுதுன்னு பார்த்தேன். சார்ஜ் போட்டு விளையாட வேண்டியதான். நிறையா பேர் சொல்லுவீங்க சார்ஜ் போட்டு விளையாடாதானே. ஓ சாரி, வீடியோ எடுக்கணும் டக்குன்னு. ஸோ அதனாலாம் ஸோ யாரெல்லாம் டிட்டு பார்ப்பீங்க நேற்று எபிசோடை பார்த்தீங்களா? அதில் வந்து என்னென்னா நேற்று எபிசோட போடல அந்த எபிசோடு பார்த்தாங்கன்னா தெரியும். ஒரு நாள் வந்து டிட்டு தூங்கிட்டு இருந்தேன். அப்போது வந்து என்னென்னா நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சார் விடுறாருல இவர் சார் அவர் மேலே போயிடுச்சு. நான் வந்தாரா அப்படியே டிட்டுவை எழுப்பி நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் டக்குன்னு பதில் சொன்னோம் அப்படின்னாரா. பயம் பாவம் இல்லை, நிலாவில் யார் ஃபஸ்ட்டு காலை வச்சேன்னு கேட்டால் டக்கு இல்லை புரியலை, பாவம் பயம் இல்லை, டக்குன்னானா சார் வெளியில் வச்சு விட்டார். எனக்கு நேற்று சிரிப்பாக போச்சு அந்த எபிசோடு பார்க்காதவங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் அந்த எபிசோடு. டேய் ஐயோ வண்டி, ஐயோ ஏழுமல்ல, ஐயோ பாரு. நான் இருக்க கோவத்துக்கு எந்த இடத்துல அடிக்கக்கூடாது அந்த இப்போ பாரு, உன் பக்கத்தில் வந்து அடிக்கிறேன், உனக்கு தான் டேமேஜ் போகும். நான் பாலை தூக்கி போடுறேன். என்னட்டவு அக்க வந்திருக்கேன் வலி மெத்தடு, என்ன வலி மெத்தடு. சரி பாய், அவ்வளோதான் முடிச்சிட்டேன் அவனை. பாய்.